வரலாற்று நூல்கள் என்ன சொல்கிறது என்றால், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அரசருக்கு எதிராக ஒரு பத்துவாவை கொடுத்தாங்க. ஹராமான திருமணம் அவர் செய்ய முற்படுவது ஹராமான திருமணம் என்று சொன்னாங்க. வரலாற்று தகவல்கள், தஃசீர் நூல்கள், இஸ்ராயேலியாத்துல பார்க்கலாம். ஒரு அரசன் இருந்தான், ஹெரோத் என்று சொல்லுவாங்க. தன் சகோதரன் மனைவியை திருமணம் செய்யறதுக்கு அவன் ஆசைப்பட்டான். இது ஹராம் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் முன்னாடி ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. மக்கள் முன்னாடி அதை பிரகடனப்படுத்தினாங்க. திறந்த வெளியில அவங்க தடை செஞ்சாங்க அது. இது ஒரு அந்த அரசருக்கு எதிரான ஃபத்வாவாக இருந்தது. ஸோ அரசருடைய சுற்றத்தார் இதனால கோபம் அடைஞ்சாங்க. குறிப்பாக அந்த பெண் பழிவாங்க நினைச்சா. ஸோ அரசருக்கு பிரஷர் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொல்றதுக்கு அவ முற்பட்டா. அதனால யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தலை வெட்டப்படுது என்று சொல்லுவாங்க. இதில் ஹதீஸ் நூல்கள் இல்ல, மாறாக தப்சீர் நூல்கள்ல வரக்கூடிய வரலாற்று குறிப்புகள். மேலும் அவர்கள் நபிமார்களை அநியாயமாக கொன்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சூரத்துல் பக்ராவுடைய 61வது ஆயத்துல. பல நபிமார்கள் தங்கள் சமூகத்தால் கொல்லப்பட்டார்கள். இதுல ஒரு வரலாற்று உண்மை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அரசருக்கு எதிராக உண்மையை சொன்னாங்க, கொல்லப்பட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கொல்லப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் இருக்கு. சில என்ன சொல்லுவாங்க, மரத்துல அவர் போய் ஒளிந்து கொண்டார், அவங்கள கொன்று விட்டாங்க, மரத்தை 2ஆக வெட்டினார்கள் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் இஸ்ராயேலியாத் கதைகள். ஸோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் வந்தாங்க. மக்கள் ரொம்ப மெட்டீரியலிசம் மைண்ட் செட்ல இருந்தாங்க. அப்போ அவங்க அதற்கு எதிரான மெட்டீரியலிசம்க்கு எதிரான ஒரு போதனையை அவங்க செஞ்சாங்க. தௌஹீதின் பால் அழைத்தாங்க. ஸோ அவரை பின்பற்றியவர்களுடைய உள்ளங்கள்ல கருணையும் இரக்கத்தையும் நாம் வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹதீதோட 27வது ஆயத்துல. ஸோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் பணத்தை இறைவன் போல ஆக்கிய மக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாங்க. இன்ஜீல்ல அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரே நேரத்துல அல்லாஹ்வுக்கும் செல்வத்துக்கும் அடிமையாக முடியாது என்பது அவங்களுடைய போதனையுடைய முக்கியமான விஷயமாக இருந்தது. ஓர் இறைவனை வணங்க வேண்டும், ஷிர்க் செய்யாமல் வணங்க வேண்டும் என்று தான் அவங்க பிரச்சாரம் செய்தாங்க. பணம் ஒரு கருவி தான், அது இறைவன் ஆகக்கூடாது என்று சொன்னாங்க. ஸோ மதத்தை வைத்து வியாபாரம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க இல்லைங்களா யூதர்கள் அந்த காலத்துல. ஸோ மதத்தை வியாபாரமாக்குவதை எதிர்த்தாங்க. வழிபாட்டு இடங்களை வியாபாரம் செய்தவர்களை கண்டித்தாங்க. மார்க்கம் லாபம் சம்பாதிக்க கருவி கிடையாது, இதுதான் உலக பற்றியோடு வாழ வேண்டும் என்று போதிச்சாங்க. செல்வ சேமிப்பு, அதிகார வாழ்க்கை, இதுல வரம்பு மீறினவங்களை அவங்க எதிர்த்தாங்க. தன்னுடைய உழைப்பில் அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ பொருளாதார ஆசைக்கு எதிரான பொருளாதார அளவு கடந்த ஆசைக்கு எதிரான நடைமுறையை அவங்க போதித்தாங்க. ஸோ எளிய பக்தியாளன் போல காட்டிக்கொண்டு உள்ளே பேராசை உடையவர்களை எதிர்த்தாங்க. சமூகத்தை விமர்சனம் செஞ்சாங்க. மத தலைவர்களை, அரசியல் சக்தி கூட்டணிகளை விமர்சிச்சாங்க. அவங்களோட தவறுகளை விமர்சிச்சாங்க. ஸோ இயேசு சமத்துவத்தை போதித்தார் இல்லைங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமத்துவத்தை போதித்தாங்க. இதை யூதர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா யூதர்கள் பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க அப்போ. மேலும் நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்கள் என்று மற்ற மக்களை கீழ்த்தரமாக பார்த்தார்கள். அப்போ சமாரியர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தது. அவங்கள யூதர்கள் இழிவாக பார்த்தாங்க. சமாரியர்கள் என்பது பழைய இஸ்ராயல் ராஜ்யத்துடைய ஒரு பகுதி. அசீரியர் ஆக்கிரமிப்புக்கு பிறகு கிமு 8ஆம் நூற்றாண்டுல அங்கு இருந்த இஸ்ராயல் மக்கள் வெளிநாட்டு மக்களோடு கலந்து வாழ்ந்தாங்க. இதனால் யூதர்கள் ஜூதா என்று சொல்லக்கூடிய பகுதி, நாங்கள் தூய இனம், தூய மார்க்கம் என்று நினைத்தார்கள். சமாரியர்கள் கலப்பு மக்கள், அவங்களுடைய மார்க்கம் தவறானது என்று கருதினாங்க. யூதர்கள் ஜெருசலேம் வச்சு மைய வழிபாடு நடத்தினாங்க. சமாரியர்கள் மவுண்ட் கெரிசிம் என்று சொல்லுவாங்க, அதை மையமாக வச்சிருந்தாங்க. ஸோ பரஸ்பர வெறுப்பு உருவாச்சு. இதனால சமூகத்தை விட்டு தூரமானாங்க, இழிவான பார்வை பார்த்தாங்க அவங்கள. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு சமத்துவத்தை போதிச்சாங்க. சமாரியர்களும் நமக்கு சமமான சகோதரர்கள் என்பதை அவங்க போதனை செஞ்சாங்க. இனமோ பிரிவோ இது முக்கியம் இல்லை, மாறாக இறைவனிடம் நெருக்கி வைக்கக்கூடிய நல்ல செயல்தான் முக்கியம் என்பதை அவங்க போதிச்சாங்க. சமூக எல்லைகளை உடைத்தாங்க. ஏன்னா அல்லாவின் முன்னாடி மிகவும் உயர்ந்தவர் யாருன்னா தக்வா உடையவர் தான். 49வது 13வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அந்த நாட்டு மன்னரை ஏவி இயேசுவை பற்றி தவறாக சொல்லி அந்த மன்னர் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ரூலிங் செய்கிறாங்க. ரோம ஆட்சியர்களோடு சேர்ந்து யூத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சதி திட்டத்தை தீட்டினாங்க. பிறகுதான் சிலுவை சம்பவம் நடந்தது. ஸோ சிலுவை சம்பவம் இயேசு சிலுவையில் அறையப்படலை, வேறு ஒரு மனிதன் தான் அவருடைய உருவத்தில் அறையப்பட்டான். இங்கே நம்முடைய அதிகாரத்தை இழந்து விடுமோ, பணத்தை இழந்து விடுமோ, சமூக கட்டுப்பாடு உடையும் என்ற பயத்தினால யூதர்கள் இது போன்ற சதி வேலையில் செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் தான் கெட்டவர்களுக்கு, அநீதியாளர்களுக்கு எதிராக சிறந்த முறையில் சதி செய்யக்கூடியவன். மேலே வானத்திற்கு இயேசு உயர்த்தப்பட்டார்.